யூதர்களின் மேல் கொண்ட வெறுப்பை அகற்றிவிட்டு பார்த்தால் ஹிட்லர் நல்லவர்தான். அந்த ஒரு வெறுப்பே உலகத்தின் மோசமான மனிதனாக எல்லாம் பார்க்கும்படி அமைந்துவிட்டது. 4 வயது இருக்கும் பொழுது கிணற்றில் தவறி விழுந்த ஹிட்லரை காப்பாற்றியது ஒரு கத்தோலிக்க பாதிரியார். முதலாம் உலக போரில் சாவின் எல்லையை தொட்ட ஹிட்லரை காப்பாற்றியது ஒரு பிரிட்டிஷ் சிப்பாய். ஆட்சி காலத்தில் கூடவே இருந்த ஒருவன் வைத்த சூட்கேஸ் வெடிகுண்டில் கேட்கும் திறனை இழந்தார். 3 முறை உயிர் தப்பியவர். ஆனால் பல உயிர்கள் இவரால் கொல்லப்பட்டிருக்கு. எல்லாம் விதி. அவர் மிருகவதை தடுப்பு சட்டம் கொண்டு வந்தவர். ஹிட்லர் சைவ உணவு உண்பவர். சைவ உணவு சாப்பிட்டா சாந்தமா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. நம்பாதீங்க. நன்றாக ஓவியம் வரைவார். நோபல் பரிசுக்கே பரிந்துரைக்கப்பட்ட மனுஷங்கே அவர். பூனைய கண்டா பயங்கர பயம். ஹிட்லரின் காதலி 1945 ஏப்ரல் 29 மணந்தார். 1945 ஏப்ரல் 30 இருவரும் தற்கொலை செய்து கொண்டனர். நல்ல குணங்கள் எவ்வளவு இருந்தாலும் தப்பான தத்துவத்தை நம்பினா என்ன ஆகும்? சாமியாரை நம்பிய பக்தை கதையாதான் போகும்.